Hi friends, welcome back to Ammo's Curry World. Eppadi irukeenga friends? Hope you're all doing good. Today I'm here with an interesting recipe, Thalapakatti style Soyachunks biryani. Dindugul nale Thalapakatti biryani ki per pona city. தமிழ்நாடோட ஒரு ப்ரைடான ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுற இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி அருமையான ஃப்ளேவர் அடங்கியிருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. இது மற்ற பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பெஷல். நான் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி இந்த பிரியாணி பண்ணலை, பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதே ஸ்டைல் அண்ட் ஃப்ளேவரிங்கில் ஒரு சேஞ்சும் பண்ணலை. அதே ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தலப்பாக்கட்டி பிரியாணியோட டேஸ்ட்டும் மனமும் ரிட்டீன் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இட் கேம் அவுட் ஸோ ஹெவன்லின்னு தான் சொல்லணும். வாங்க இந்த அருமையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 இல்லை 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார் அன்னாசி, 2 பே லீவ்ஸ், அப்புறம் 8 இல்லை 10 கேஷ்யூநட்ஸ். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பிரியாணியோட கரம் மசாலா. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அதோடைய 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். அதில் நான் ஒரு மசாலா சேர்த்துக்கிறேன். அது என்ன மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பு சின்ன வெங்காயம், அப்புறம் 5 இல்லை 6 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி அண்ட் பூண்டு. இது எல்லாமே கோர்ஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த பேஸ்ட்டை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆனியன் பேஸ்ட் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பொடிச்சு வச்ச அந்த கரம் மசாலா அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆனியன் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதோடையே ஆர்டினரி சில்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். அதோடையே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நான் கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல் வருதுங்க. இப்போது வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வருது நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இதை நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு 5 மினிட்ஸ். அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சோக் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை சேர்த்துக்கிறேன். அதாவது இதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்த சோயா சங்க்ஸ் இது. அது ஒரு 2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்துக்காதீங்க. நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறனால நான் ஒரு 1/2 கிளாஸ்
ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 20 நிமிஷமாக சோக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அரிசியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்ருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு மேலே பாக்கி இருக்கிற அந்த புதினா லீவ்ஸையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நான் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மெதுவாக இதை லேடலால் எடுத்து விட்டுருங்க. உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போது நம்மளோட ரைஸ் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மவுத் வாட்டரிங் தலப்பாக்கட்டி ஸ்டைல் சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸோட நான் எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் சோயா சங்க்ஸோடு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சால்னா இல்லை தால்ச்சா இல்லை சில்லான குக்கும்பர் ஆனியன் ரைத்தாவோட பரிமாறலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. நன்றி, வணக்கம்.